ஒரு பக்கம் ஜந்தர் மந்தர் ரோட்ல டெல்லியோட சுட்டெருக்கும் வெயில கூட மீறி போராடுற மாணவர்களுக்காக எங்கெங்கெல்லாம் இருந்து அன்னோன் நம்பர்ல ஜொமேட்டோ மூலமா ஃபுட் ஆர்டர் பண்ணி அனுப்புறாங்க பாருங்க. அதுதான் மனிதாபிமானம் அப்படிங்கிறது. போலீஸ் தடியடி நடத்தினாலும் மாணவர்களுக்காக தெரியாத முகங்கள் கூட சாப்பாடு அனுப்பி வைக்கிறாங்கன்னா ஹியூமானிட்டி ஸ்டில் எக்ஸிஸ்ட். இப்போ கரண்டா டெல்லியில ஜந்தர் மந்தர்ல ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துற இந்த போராட்டத்துக்கு உலகம் முழுக்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை ரெண்டு விஷயமா பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா போலீசார்ஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்றதோ டெரரிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்றாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் நடத்தும் பொழுது வன்முறை கையில எடுத்து போலீசார்ஸ் அட்டாக் பண்ணக்கூடாது, ஜேர்னலிஸ்ட் எல்லாரையும் அட்டாக் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம வீணடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க யார் பக்கம் சப்போர்ட் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேருடைய கருத்து என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியான முறையில போராட்டத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. 20 டேஸா சோனம் வாங்சுக் அவர்களுடைய தலைமையில சிஜேபி பார்ட்டி சப்போர்ட் பண்ணி 20 நாளா உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஏதாச்சும் வன்முறை நடந்ததா? சைலண்டா அவங்க பாட்டுக்கு தான் உண்ணாவிரதம் இருந்து நீட் ஸ்கேம்க்கு அகேன்ஸ்ட், அதாவது எஜுகேஷன் மினிஸ்டர் பதவி விலகணும், ப்ராப்பரான முறைகேடுகளுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது, உயிரிழந்த மாணவர்களுடைய குடும்பத்துக்கு ப்ராப்பரான இழப்பீடு வழங்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை வச்சுட்டு உண்ணாவிரத போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு அவசர வழக்கா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் நடந்தப்போ அந்த நீதிபதி சொல்லியிருக்காரு, எங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோ எல்லாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கா இல்லைன்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த உண்மை சம்பவங்களுடைய பின்னணிகளை தெரிஞ்சுக்க தீப்தி எக்ஸ்ப்ளோரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.